மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அந்த செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். செங்கோல் மட்டுமல்ல, அதே போல தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இணைக்கும் விதமாக காசி தமிழ் சங்கமம் 2 முறை நடத்தினாங்க. அது மட்டுமல்ல, காசி தமிழ் சௌராஷ்டிரா சங்கமம், ஒரே பாரதம் உன்னத பாரதம், ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத். இதுல நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தமிழனுடைய பண்பாட்டை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள்ல கூட செங்கோலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வள்ளலார் அவர்கள் செங்கோலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செங்கோலை அவமரியாதை செய்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்களுக்கு, திரு ஆர்.கே. சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு துணை போகிற இந்தி கூட்டணி, அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்கள் தமிழர்களை அவமதிக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிறார்கள், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிறார்கள். இதை தமிழர்களாக நாம் யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது. இது தமிழனுடைய மாண்பிற்கு ஒரு இழுக்காகத்தான் இது இருக்கிறது. தமிழர்களுடைய மாண்பை போற்றுகின்ற அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை எந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த அருகதை கிடையாது. செங்கோல் தமிழர்களுடைய மரபு, செங்கோல் தமிழர்களுடைய பெருமை, செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு, நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல். இந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்து நமக்கு பெருமை சேர்த்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுவேன். செங்கோல் வந்து செங்கோல் வந்து மன்னராட்சியோட முறைதான். ஆனா வந்து அரசியலமைப்பு சட்டம்ன்றது தான் ஜனநாயகபூர்வமான ஒரு விஷயம். அதுதான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இங்க மன்னராட்சியில அப்படின்றது கிடையாது. இந்த செங்கோல் நீதி நேர்மை தவறாமல் இருப்பதற்கு, இந்த செங்கோல் நடுநிலையமான ஆட்சி தருவதற்கு, இந்த செங்கோல் எந்த பக்கமும் சாயாமல் இருப்பதற்கு, இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கம், மக்களுக்கு நீதியை கொடுக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அதனாலதான் நாம் செங்கோலை வைத்திருக்கிறோம். தமிழ் பிரதமர் வந்து செங்கோலை பிரதமர் செங்கோலை நிறுவும் போது அதை தொட்டு வணங்கினாரு. ஆனா அது அவர் எம்பியா பதவி ஏற்கும் போது அதை தொட்டு வணங்கலன்னு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு. செங்கோல் தொட்டி வணங்கின உடனே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட பாத்தீங்க, செங்கோலை எடுத்துட்டு போய் தான் ஜனாதிபதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு வந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கினார். 2014 ஆட்சி எடுக்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னுடைய புனித நூல் அப்படின்ட்டு வணங்கி எடுத்தார். 2019 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கி எடுத்தார். 2024 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கி எடுக்கிறார். இதுல செங்கோல் என்பது தமிழர்களுடைய ஆட்சி பரிபாலனத்தை பிரதிபலிக்கிற, தமிழர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்க்கின்ற இந்த செங்கோல், அந்த செங்கோலை இங்க நிறுவி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறது நம்மளோட பிரதமர். அதை தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். நன்றி.